ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னங்க இந்த வருஷம் 2024 தீபாவளிக்கு வந்து முகூர்த்த ட்ரேடிங்கில் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக பல எக்ஸ்பர்ட்ஸோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து, பல ப்ரோக்கரேஜஸ் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து, மொத்தமாக 55 ஸ்டாக்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல 10 ஸ்டாக், குவாலிட்டியான 10 ஸ்டாக்கை வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணியிருக்கோம். எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் வாங்க எந்த செக்டரில் முதலீடு பண்ணால் இப்போதைக்கு நல்லது, ஸோ ஸ்டாக்கில் வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் C2C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா PNB ஃபைனான்ஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இந்த செக்டர் வந்து ஃபினான்ஸ், ஹவுசிங் அப்படிங்கிறதுல இருக்குங்க. இது ஒரு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ அவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 947.75 இருக்குது. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 1202, 52 வீக் லோ 604. ஸோ கரண்ட் பையிங் ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸில் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க 950 ருபீஸில். ஸோ இதில் வந்துட்டு அப்கமிங் 1 இயரில் வந்து 37% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டார்கெட் வந்து 1300. IIFL செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அரௌண்ட் 900 வாங்கினா நல்லாயிருக்கும்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் வந்து 32.85% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து மோடி ஸ்கீம்லேயும் வந்துட்டு நல்லா பெனிஃபிட்டபிள் ஸ்டாக்காக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஃபினான்சிங் செக்டரில் நல்ல ஒரு ரெக்கமெண்டபிள் ஸ்டாக். செகண்ட் ஸ்டாக் வந்து கிராவிட்டா இந்தியா. இவங்க வந்து மெட்டல்ஸ் செக்டரில் வந்துட்டு டீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்ட் வந்து ரீசைக்ளிங் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப யூனிக் மெத்தடில் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ லைக் அலுமினியம், லெட் அந்த மாதிரி மெட்டல்ஸு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1991.60 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் ஹை வந்து 2700 இந்த ஸ்டாக்கு 52 வீக் ஹை. 52 வீக் லோ வந்து 730 ருபீஸ். கரண்ட் பையிங் ப்ரைஸில் 1990 ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 54% அப்சைடு பொட்டன்ஷியல் இந்த ஸ்டாக்கில் பார்க்குறாங்க. ஸோ இதனுடைய டார்கெட் வந்து 3068ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. JM ஃபைனான்ஷியல் அண்ட் கோட்டாக் செக்யூரிட்டிஸ் ரெண்டு ப்ரோக்கரேஜுமே இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த முகூர்த்த ட்ரேடிங்க்கு. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது 1700 ருபீஸில் இது வாங்கினா நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 2024 மட்டும் 109% வந்து ரிட்டர்ன் கொடுத்து இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக டேர்ன் ஆகிருக்கு. தேர்ட் ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ளூ சிப் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக். இது வந்து பேங்கிங் செக்டர். ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1189.35 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை வந்து 1339, 52 வீக் லோ 968. கரண்ட் பையிங் ப்ரைஸ் 1190 ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 26% வந்து அப்சைடு பொட்டன்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கில். டார்கெட் 1500. கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் ஒன் இந்த ரெண்டு ப்ரோக்கரேஜஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். ஸோ 1190 நம்மளும் வாங்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் வந்து 2024 22.35% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து இவங்களோட மேஜர் வந்து ரிஃபைனரிஸ், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர். ஸோ கரண்ட் பையிங் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து 2655.70 இருக்குது. 52 வீக் ஹை வந்து 3217, 52 வீக் லோ வந்து 2235. ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 2650 கரண்ட் ப்ரைஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 34% வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறாங்க. டார்கெட் 3500. JM ஃபைனான்ஷியல் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். ஸோ 28 அக்டோபர், அதாவது நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸ்டில் அந்த வேரியேஷன் ப்ரைஸ்லேருந்து 34% அப்சைடு இந்த ஸ்டாக்கில் எதிர்பார்க்கலாம். 2024 இது வரைக்கும் 19.28% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி. இது வந்து அலுமினியம் செக்டர், அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 218.87 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 52 வீக் ஹை வந்து 235, 52 வீக் லோ வந்து 89.25. கரண்ட் ப்ரைஸில் 218 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பையிங் ப்ரைஸ். 21% அப்சைடு பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறோம். ஸோ டார்கெட் வந்து 264. JM ஃபைனான்ஷியல் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக். 200 ரேஞ்சில் வாங்கினா பெட்டர்
ப்ரைஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இந்த ஸ்டாக் 2024 மட்டும் 142.92% கொடுத்து ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்னாக இந்த ஸ்டாக்கு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு REC. ஸோ எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து ஃபைனான்ஸ் லெண்டிங் பேங்க் ஃபார் த பவர் செக்டர்ஸ்க்கு. கரண்ட் ப்ரைஸில் வந்து 508 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் ஹை 654, 52 வீக் லோ வந்து 266. ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறது 510 ரேஞ்சில் பையிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 37% எதிர்பார்க்குறோம். டார்கெட் வந்து 700. நிர்மல் பேங்க் ப்ரோக்கிங் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் வந்து இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். ஸோ 508 பையிங் ப்ரைஸாக நல்ல கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 91.16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறி இருக்குது. ஸோ இதனுடைய PFC ஸ்டாக்கும் REC ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஸ்டாக். BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இது வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் செக்டரில் இந்த ஸ்டாக் வருதுங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 272.35 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் ஹை வந்து 340 rupees, 52 வீக் லோ 130 rupees. ஸோ ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது 266 rupees பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 33% அப்சைட் பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறோம். 358 rupees டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ பஜாஜ் ப்ரோக்கிங் வந்து இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். 266 ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பையிங் ப்ரைஸுக்கு. 111% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இந்த ஸ்டாக்கும் மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸாக மாறி இருக்குது 2024. பவர் கிரிட் அகைன் பவர் ஜெனரேஷன் செக்டர், பவர் செக்டர். கரண்ட் ப்ரைஸ் வந்து 315.80 இருக்குது. 52 வீக் ஹை 366, 52 வீக் லோ 197. பையிங் ப்ரைஸ் 310 ரேஞ்சில் வாங்கலாம். 23% அப்சைடு பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறோம். 383 டார்கெட். JM ஃபினான்ஷியல் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். 310 ரேஞ்சில் பை பண்ணால் இது பெட்டர் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 58.73% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க 1 இயரில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ITC. இட்ஸ் அன் FMCG லீடிங் FMCG செக்டர், லீடர் ஆஃப் FMCG ITC எல்லாத்துக்குமே தெரியும். கரண்ட் ப்ரைஸ் வந்து 482.30, 52 வீக் ஹை 528, 52 வீக் லோ வந்து 399. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது 480 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 22% அப்சைட் பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறோம். 585 டார்கெட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். பை அரவுண்ட் 375 அப்படிங்கிறது நம்ம ரெக்கமெண்டேஷன். 11% இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. இந்த வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ அப்கமிங் இயரில் FMCG செக்டரில் இந்த ஸ்டாக் வந்து ஸோ ITC ஹோட்டல்ஸும் டீமர்ஜ் ஆகும்போது வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து ஹையாக இருக்கிறதுனால நல்லா க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் பே அவுட் ஸ்டாக்கும் கூட இந்த ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து Zydus வெல்னஸ் பேராமெடிக்கல் செக்டர். ஸோ கரண்ட் பையிங் ப்ரைஸ் வந்து 1799.15. ஸோ 52 வீக் ஹை வந்து 2484, 52 வீக் லோ 1440. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1800 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 43% பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறாங்க இந்த ஸ்டாக்லேருந்து. 2600 டார்கெட் வச்சுருக்காங்க. ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். 1700 நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கிவன் 18.52% 1 இயரில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த ஸ்டாக் வந்து பூம் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து கோவிட் டைமில் நிறைய இம்பேக்ட் ஆனவங்களுக்கு அதனோட ரெக்கவரிக்காக இவங்க ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய தெரப்பி வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து மேஜர் பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்கிற 10 ஸ்டாக்ஸ். இந்த ப்ரோக்கரேஜிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்க ஸ்டாக்லேருந்து டாப் 10 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து இந்த முகூர்த்த ட்ரேடிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10 ஸ்டாக்லேருந்து நான் எந்த ஸ்டாக்ஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 10 ஸ்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ரிலையன்ஸ், BEL, பவர் கிரிட், ITC, REC இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஒரு குட் ப்ராஃபிட் வந்து நான் ஏர்ன் பண்ணி நான் ஃப்ரீ ஸ்டாக்ஸாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட இல்லாத ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ், கிராவிட்டா இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, Zydus லைஃப். இந்த 5 ஸ்டாக் தான் நான் இந்த முகூர்த்த ட்ரேடிங்கில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட். எல்லாத்துக்கும் இந்த தீபாவளி நல்ல தீபாவளியாக இருக்கட்டும். எல்லாத்துக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கட்டும். தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.